வணக்கம் உங்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜூலை 12, 2025 நடைபெற்றது. ஸோ அந்த தேர்வில் மொத்தம் 200 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் பொது அறிவு மற்றும் கணிதத்திலிருந்து வந்தது. அந்த 100 கேள்விகள்ல இருந்து மட்டுமே 82 வினாக்கள் நம்ம அகாடமியோட புத்தகத்தில் இருந்தோம். அதே மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தோம், அகாடமியோட டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தோம். அந்த நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கான சோர்சஸ் வந்து நம்ம புக்கு, அப்புறம் நம்ம டெஸ்ட் சீரீஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பிவைக்யூல இருந்து 2 நம்ம தொகுத்து கொடுத்துருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்துருந்து. ஸோ டோட்டலா 82 கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம அகாடமியில படித்த மாணவர்கள், அது நம்ம புத்தகத்தையும் நம்மளுடைய தேர்வையும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இதை பயன்படுத்தி படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 4ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம காம்பரன்சிவா வந்து நம்ம புக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் டெஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸாக்டா டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ல கண்டக்ட் பண்ணதும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்பாங்களோ அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வெறும் வார்த்தையிலே வந்து 82 கேள்விகள் வந்திருந்தது அப்படின்னு சொல்லாம எக்ஸாக்டா எங்க இருந்து வந்தது, நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருந்தது, நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட்ல எந்த டெஸ்ட் எந்த கொஸ்டின்ல வந்தது, அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் சோர்ஸும் அந்த சோர்ஸும் நம்ம சேர்த்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதே ஒரு சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்திருக்கு. அந்த கேள்விகள் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்.